எக்லெஸ் churrosக்கு எக்கச்சக்க ரெக்வெஸ்ட் இருந்ததுங்க. இது ஆக்சுவலி செய்யறது ரொம்பவே சுலபம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் சால்டட் பட்டர் சேர்த்தீங்கன்னா இந்த ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்க வேண்டாம். 1 கப் தண்ணினா அதுக்கு கரெக்டாக 1 கப் மைதா தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. முதல்ல கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத் டெக்ஸ்சர்ல ரெடி ஆகிடும். ஒரு 50% மாவு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் போதுங்க. பைப்பிங் பேக்ல அப்படியே சேர்த்துடலாம். இதுக்கு யூஸ்வலி ஸ்டார் நோசல் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இது அமேசான்லயும் கிடைக்குது, இல்லை எனி பேக்கிங் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த ரெசிபிக்கு வாசனை இல்லாத ஆயில் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு கோல்ட் வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் வாசனை இல்லாத இந்த மாதிரி ஆயில் தாங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ பைப்பிங் பேக்ல இருக்கிற மாவை இந்த மாதிரி கையில பிழிஞ்சு சிசர்ஸ்ல கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில டைரக்டா போடுறதுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா பைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா உள்ள சேர்த்துக்கலாம். எண்ணெயை மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு ஒரு 6-7 நிமிஷம் பொரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல வந்துடும். ஸோ இதுக்கு மேல சினமன் சுகரை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். ஸோ 1/4 கப் பொடிச்ச சர்க்கரையில 1 டீஸ்பூன் பட்டை பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது உள்ள இந்த churrosஐ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ட்ரஃபிள் சாஸோட சர்வ் பண்ணிருக்கேன். டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எப்படி